ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பிரதர் ஜான் எபினேசரை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை மீட் பண்ணுறதுல. இந்த பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்துகிற இந்த 3 மாத பாடசாலையை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து எசேக்கியேலை ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இந்த அந்நிய பாஷை அற்புத வாசன்ற புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அதை படிக்க ஆரம்பித்தது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாச்சு. என்னோடய ஸ்பிரிட்டில் ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாச்சு. அப்போவே நான் இந்த புக்கை எழுதினவர் புக்கிலேயே இவ்வளோ அனாயிண்டிங் இருக்கும்போது அதை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை உண்டாச்சு. ஸோ அப்போ நான் எங்கள் பாஸ்டர்ஸ் கிட்ட விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, ஸோ 3 மந்த்து நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் இங்கே நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வேணும்னா ஆண்டவரே உங்கள் சித்தமான எங்களை கொண்டு போங்கன்னு சொல்லி, ஸோ கர்த்தரும் அவருடைய சித்தத்தின்படி என்னை அற்புதமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கடந்த 3 மாதங்களாக இந்த பாடசாலையில் பயிற்சி பெற்றீங்க. இதில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இங்கே வந்த பிறகு எந்த விதத்துலலாம் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கு? இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருந்தது, நிறைய சத்தியங்கள் தெரிந்து கொண்டிருந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நிறைய கேட்டால் நிறைய குழப்பமான பதில்கள் தான் இருந்தது. ஆனால் இங்கே வரும்பொழுது உள்ள நுழையும் பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் அந்த இடத்துல மூடி இருக்கிறத ஸோ நான் கண்கூட அதை பார்த்தேன், நான் உணர்ந்தேன். இங்கே நடந்த ஒவ்வொரு செக்ஷனிலுமே கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே எனக்கு உள்ள மாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷன் விட்டு நான் கடந்து போகல. எல்லா செக்ஷன்லுமே ஆண்டவர் என்னோட கூட நேரடியாக இடைப்படுகிறத ஸோ நான் உணர்ந்தேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு செஷன்லேயும் கர்த்தர் என்ன அமோகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ இங்கே எல்லா காரியங்களிலுமே என்னுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எல்லா பகுதியிலுமே ஆண்டவர் என்ன ஒரு பலமுள்ளவனை என்னை மாற்றியிருக்கிறார். நிச்சயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என்னை வல்லமையாக பயன்படுத்துவார்னு சொல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்கிட்ட இந்த மாதிரி பேசினார், இப்படி பேசினார், இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்விக்குரிய, அது எப்படி கடவுள் மனுஷங்கிட்ட பேச முடியும்? அது எப்படி அவர் பேசுவார்? அவர் சத்தத்தை எப்படி கேட்பாங்க? எனக்குள்ள நானே சிரிச்சுக்குவேன். அப்படி நிறைய பேர் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கேள்விக்குறி உண்டாச்சு, இது இவங்க சும்மா போய் தான் சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அண்ணனை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்பொழுது அவர் மேலே இருக்க அந்த அனாயிண்டிங் வரும்போது உண்மையில் ஆண்டவர் பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. முக்கியமாக சொல்லணும்னா மார்னிங் இந்த குவைட் டைம் செஷனில் ஸோ ஆண்டவரோடு கூட வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை ரொம்ப துல்லியமாக என்னால் கேட்க முடிஞ்சது. கர்த்தர் என்னுடைய ஃப்யூச்சர் பிளானை ஒவ்வொரு நாளும் என்னோட காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போ தான் நினச்சேன், கர்த்தர் உண்மையாகவே இங்கே இருக்கிறாரு. பெனிட்டா நீ விஷயம் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய அந்த சாபங்களை முறிப்பதை பற்றி அந்த காரியங்களை கேட்கும் பொழுது எனக்குள்ள நிறைய காரியங்கள் டெலிவரன்ஸ் ஆனதை ஸோ நான் அதை உணர்ந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருக்குது, குழப்பம் இல்லாத ஒரு தெளிந்த மனது எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ அநேக காரியங்களை கற்றுக்கொண்டீங்க, அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் மீண்டுமா அடுத்து என்ன செய்யலான் இருக்கீங்க? காலிங் பற்றி எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு டீச்சிங் காலிங் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஸோ நான் இங்கேருந்து போகும்பொழுது அதனுடைய காரியங்கள் நிறைய கற்றுக்கொண்டு நிறைய பேர் ஆண்டவருடைய சத்தியங்களினால எழுப்பணும், நிறைய லீடர்ஸை எழுப்பணுன்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதில் ஒரு திட்டவட்டமான ஒரு தெளிவோடு கூட இருக்கிறேன். நான் இங்கே வந்தது ரொம்ப லேட்டாக வந்துட்டனோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் கர்த்தர் என்னை சரியான நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு பரந்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது முன்னாடி ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளேயே நிறைய தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரியத்தை ஒரு படத்தை போல எனக்கு காமிச்சிருக்கிறாரு. இங்கே நடந்த எல்லா செக்ஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கேருந்து போயிட்டு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நிச்சயமாக